டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது பேட்டியை ஒளிபரப்பிய யூடியூப் சேனல் எடிட்டர் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தமிழகம் அழைத்து வருவதற்கான அந்த வேலைகள் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன கார்த்திக்? வணக்கம். காவல் உயரதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசிய சவுக்கு சங்கர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க. அவர் மீது மட்டுமின்றி அவர் பேட்டி அளித்திருந்த தனியார் யூடியூப் சேனல் மீதும் இந்த வழக்கானது பதியப்பட்டிருந்தது. இந்த வழக்குல ஏற்கனவே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த சூழல்ல அந்த தனியார் யூடியூப் சேனலின் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் எனக்கூடிய நபரை டெல்லியில நேற்று தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவரை ரயில் மூலமாக திருச்சிக்கு அழைத்து வரப்பட்டு இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கு. காரணம் இந்த பெண் காவலர்களை பத்தி அவதூறாக பேசிய வழக்கு பாத்தீங்கன்னா கோவை, திருச்சி, சேலம், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த வழக்கானது பதியப்பட்டிருக்கு. சவுக்கு சங்கர் கோவையில் பதியப்பட்ட வழக்குல கைது செய்யப்பட்டு அவர் சிறையில இருக்காரு. திருச்சியில பதியப்பட்ட வழக்குல இவரை அந்த தனிப்படை போலீசார் இப்ப கைது செஞ்சு அங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்க நீதிமன்றத்துல அவர் ஆஜர் செய்து இந்த வழக்குடைய அடுத்த கட்ட நகர்வுகள் நகரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு தனியார் யூடியூப் சேனலுடைய எடிட்டர் கைது செய்யப்பட்டிருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்கு 4 மாவட்டங்களுக்கு மேல் இந்த காவலர்களை பற்றி பேசிய அவதூறு வழக்குல வழக்குகள் போடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. வழக்கு போடும் போதே அந்த யூடியூப் சேனல் மீது இந்த வழக்கானது பதியப்பட்ட சூழல்ல அந்த சேனலுடைய எடிட்டர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.